வைணவ திவ்ய தேசத்தலங்களில் ஒன்று திருநெல்வேலி திருங்குறுங்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அழகிய நம்பிராயர் திருக்கோயில். இந்த கோயிலின் தனி சந்நிதியில் தெற்கு நோக்கி காட்சி தரும் காலபைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இந்த பிரம்மாண்ட காலபைரவரின் இடதுபுறத்தில் ஒரு விளக்கு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மேற்பகுதியில் பைரவரின் முகத்திற்கு அருகே ஒரு விளக்கும் கீழ்ப்பகுதியில் மற்றொரு விளக்கும் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர 2 சரவிளக்குகளும் அமைக்கப்பட்டுள்ளனர். இந்த 4 விளக்குகளில் இருந்தும் வரும் தீப ஒளியானது பைரவருடைய முழு ரூபத்தின் அழகையும் மெருகூட்டி காட்டுகிறது. ஆனால் மேலே உள்ள விளக்கிலிருந்து சுடர்விடும் தீபத்தின் ஜுவாலையானது காற்றுப்பட்டது போல அசைவதை நம்மால் காண முடியும். மற்ற 3 விளக்குகள் எந்தவித சலனமும் இல்லாமல் சீராக சுடர்விடுகின்றன. மேலே உள்ள விளக்கு தீபத்தின் சுடர் மட்டும் எப்படி காற்றில் அசைகிறது? இது நம்மை யோசிக்க வைக்கிறது. அந்த சுடர் பைரவரின் மூச்சு காற்றுக்கு ஏற்றால் போல் அசையும் போது நம்மை பரவசப்படுத்துகிறது. அதே சமயம் பைரவர் மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும் போது தீபத்தின் சுடர் அவரை நோக்கி திரும்பியும் மூச்சை வெளியே விடும் பொழுது எதிர் திசையில் விலகி அசையும் அதிசயத்தையும் நம்மால் கண்டு உணர முடியும். நாரதாதி யோகி விருந்த வந்திதம் திகம்பரம் காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே.